I love you. I love you. I love you. I love you. Boltu. I love you. ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து கீ ரைஸ் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க கீ ரைஸ் பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளிலாம் தேவையில்லை, வெங்காயம் மட்டும் போதும். எண்ணெய்லாம் சேர்க்கலங்க, நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுடலாம். இது கூட முந்திரி, பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். ஒரு 2 ஆனியன் போதும். நெய் ஊற்றுனா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சோம். உலர் திராட்சை போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் பசங்களுக்கு பிடிக்காததுனால உலர் திராட்சை போடலை. நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் போடணும். நான் வந்து பச்சை மிளகாய் பதில் காஞ்சி மிளகாய் போடுறேன். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாவை விட. தக்காளி, மஞ்சத்தூள், கரம் மசாலாலாம் தேவையில்லை, மைல்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க வந்து நான் சன்னா குருமா செய்ய போகிறேன். இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சாரி, மஞ்சத்தூள் இல்லை, உப்பு. மஞ்சத்தூள் வேண்டாங்க இதுக்கு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா ரைஸும் இதில் தான் ஆட் பண்ணுவேன், அதனால கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் வதங்கட்டும். வந்து இது கூட இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோடையே நான் சோம்பும் அரைச்சிடுவேன், அதனால இதில் சோம்பும் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் அரைக்கலைன்னா சோம்பு தாளிச்சுக்கோங்க. அரிசி வந்து 1.5 அளவுக்கு நல்லா அலசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து நார்மல் பொன்னி அரிசி தான், பாஸ்மதி அரிசி இல்லை. பாஸ்மதி அரிசியில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஊற வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். நெய் வாசனை பயங்கரமா இருக்குங்க. இப்போ வந்து 1.5 அளவுன்றதுனால நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வரட்டுங்க. குக்கர் இந்த அடுப்பில் மாற்றிட்டேன். இப்போ இது வந்து சன்னா குருமாக்காக நம்ம தாளிக்கலாம்.
நான் வந்து சன்னா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். பாருங்க, வெள்ளை சன்னா நல்லா வெந்து இருக்கு. பாருங்க, நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து வதக்கி அரைச்சி தான் நம்ம குருமா வைக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. தேங்காய் போட்டுக்கலாம். இது தக்காளியும் சன்னாவும் தான் இதில் மெயின். ரொம்ப நல்லாயிருக்கும். அரைக்கிறதுனால வெங்காயம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன். இது கூட தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஆல்ரெடி பேஸ்ட் இருக்கு. அரைக்கும் போது அதை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும் இருக்கு. நீங்க அரைக்கும் போது இந்த கடலையும் கொஞ்சம் கூட சேர்த்து கொஞ்சமா கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா கிரேவியா வரும். இது நல்லா வதங்கட்டும். வந்து காரத்துக்கு இது வதங்கிட்டே இருக்கு. காரத்துக்கு வந்து நம்ம காஞ்சி மிளகாய் தான் போட போறோம். அது நல்லா பேஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கணும்னா காஞ்சி மிளகாய் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது ஒன்றும் இல்லை, சோறு கொதிக்கிற தண்ணி தான். தண்ணி போடுறதுக்கு பதில் இந்த தண்ணியிலேயே ஊற வச்சிடலான்னு ஊற வைக்கிறேன். இது பாருங்க, சாதம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணி தான் மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இது அரைக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு போட்டு அந்த ஊறின காஞ்சி மிளகாவையும் போட்டு அரைக்கணும். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது பண்ணியிருக்கேன். இது கூடவே எண்ணெய் இல்லாமல் இது கூட சன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இவ்வளோ போடு. சன்னா வந்து இந்த கடாயில் கொட்டிடுறேன். சன்னாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் இருக்கு இல்லையா, இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு இது உள்ள மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. நல்லா அரைப்பட்டுருச்சு. இது கூட நான் வந்து முந்திரியோ உடச்ச கடலையோ எதுவுமே சேர்க்கலன்னா இந்த கடலை போட்டு அரைச்சிருப்போம். அப்போ கிரேவி நல்லாவே வரும், டேஸ்டாகவும் இருக்கும். இதுமாதிரி கடலை கிரேவி எது சேர்க்கணும், கொஞ்சம் என்ன கடலை ஊற வைக்கிறீங்களோ அது வெந்ததையோ ஊற வச்சதையோ அரைச்சி போட்டிங்கன்னா கிரேவி சூப்பராக கட்டியாக நல்லா வரும். இதை வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு பார்த்துட்டு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை பட்டர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றுங்க. ஆனால் பட்டரும் நெய் தான் நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ வந்து காரம் சரியாக இருக்குது, உப்பும் சரியாக இருக்குது. கரம் மசாலா கொஞ்சோண்டு, ரொம்ப இல்லை, ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுட்டு முக்கியமானது கஸ்தூரி மேத்தி நிறையவே போடுங்க. அதுதான் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும், அப்புறம் அடுப்பை அணைச்சிடலாம். கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். அடுப்புல சிம்மில் வச்சிருக்கேன் அடுப்பை. குக்கரை திறந்துடலாம். நல்லா உதிர உதிரா வந்திருக்கு. ஹாட் பாக்குக்கு மாத்திக்கலாம். அடியெல்லாம் பிடிக்கலங்க, கரெக்டா இருந்தது. அவ்வளவுதாங்க, கீ ரைஸ் ரெடி. நம்ம வந்து முன்னாடியே முந்திரி பருப்பு போட்டோம்னா இந்த டைம்ல போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
தக்காளி சன்னா கிரேவியும் ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். சமையல் வேலை முடிஞ்சதுப்பா. க்ளீனிங் வேலை தீபத்துக்கு அகலெல்லாம் எடுத்து தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். ப்ளஸ் எல்லாமே க்ளீன் பண்ணணும். அகலெல்லாம் கண்டுபிடிச்சி சர்ஃபில் ஊற வச்சுட்டேன் நான், பிசுபிசுப்பு போட்டுன்னு. சாமான் இல்லை ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்களும் நல்லா தண்ணியில் வந்து சர்ஃப் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க, பிசுபிசுப்புலாம் போயிடும். கபோர்ட்லலாம் நிறைய கரப்பாம்பூச்சி, எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் அவ்வளோ கரப்பாம்பூச்சி. சரி அதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப எல்லாத்தையும் இடம் மாற்றி அடுக்கலான்னு வேகமாக வேலையை ஆரம்பிச்சுட்டு இப்போவே ஆரம்பித்தா தான் தீபத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ரூமாக சுத்தம் பண்ண முடியும். நமக்கு சுத்தம் பண்ணுறதே தானே வேலை, வேறு வேலையே கிடையாது. இன்றைக்கி என்ன டைமே போல், சரி வா இதை சுத்தம் பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறது. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, ஆவுன்னா ஏற கட்டுறேன்னு இறங்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுற. நான் என்ன பண்ணுறது, க்ளீன் பண்ணியே இப்படி இருக்குது, க்ளீன் பண்ணலன்னா இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் நான். அப்படியே பண்ணிவிட்டு மசாலா சாமான்லாம் டப்பாலாம் கொஞ்சம் வாங்க வேண்டி இருந்தது. வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுப்பா. ரொம்ப டயர்டாக இருக்குது, டைம் ஆச்சு. இந்த மசாலா பெட்டி இந்த பிளாஸ்டிக்லேருந்து இதில் மாற்ற போகிறேன். இது கல்யாணத்துக்கு கொடுத்தது, மேலேயே வச்சுருந்தேன், அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே ஒரு மூடி வரும், அது பிளாஸ்டிக்கில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பார்த்தா தெரியும். அது உடஞ்சிருச்சதுனால இந்த தட்டை அப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சாமான்லாம் நம்ம வந்து இதில் போட்டுடலாம். இதெல்லாம் பிரித்து கொட்டணும். 50 கிராம்ஸ் இது, நான் 100 கிராம்ஸ் தான் வாங்குறது. சரி இதில் டபுள் டபுளாக 2 இருக்குல்ல, 2 கொட்டிக்கலாம். மிளகு எல்லாம் பிரித்து இப்போதைக்கு இருக்கிறது நான் பிரித்து கொட்டுறேன். சோம்பு ஆல்ரெடி இருக்குது, தீரட்டும். இந்த மஞ்சளை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மஞ்சளை வந்து நல்லா அரைக்கணும். விரலி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இதை உடைச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டுருவேன். விரலி மஞ்சள் தான் யூஸ் பண்ணுறது நான் குழம்புக்கெலாம். பேக்கெட் மஞ்சள் தூள் வாங்குறது கிடையாது. அது அன்னைக்கு நானும் என் பொண்ணும் கடைக்கு போனோம். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. காஃபி, டீ, சுகர், இது மூணும் அழகா வாங்கினதோட பலன் தான் இன்னைக்கு இவ்வளோ க்ளீனிங் வேலை. மூணும் எவ்வளோன்னு சொல்லுங்க, எவ்வளோ ரேட்டுக்கு? 99 தான் வாங்கணும். ஆனா அதுல 257 என்னவோ போட்டிருந்தது. 99 பிளாக் ஃப்ரைடே ஆஃபர். ஆன்லைன்லயே 299 தான் விக்குது அது. ஆனா பரவாயில்ல, இதுல கம்மியா தான் இருந்தது. இந்த டப்பாலாம் இது உள்ள வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கனால இந்த இடத்துக்கு தகுந்தபடி ஷார்ட்டா இந்த மாதிரி டப்பா வாங்கிருக்கேன் நானு. இதுல என்ன ஈஸியா அப்படி எடுத்துக்கலாம். இது திறந்துட்டு ஒண்ணு முன்னாடி பின்னாடி போயிருது. இதெல்லாம் எட்டி எடுக்க முடியாது. அதனால எடுக்காத பாத்திரம்னா உள்ள வச்சிடலாங்க. இப்போ ஒண்ணு இது உள்ள கொட்டலாம். ஆல்ரெடி உள்ள நான் தொடச்சு வச்சுட்டேன். பாசிப்பருப்பு, சாம்பார் இப்பதான் 1ஆம் தேதி எல்லாம் கொட்டணும். ஆனா எவ்வளோ கிளீனா வச்சாலும் இந்த கரப்பாம்பூச்சி தொல்லை பெரிய தொல்லை. நானும் பார்த்து கிளீன் பண்ணி வைக்கிறேன். நம்ம இவ்வளோ கிளீன் பண்றதுக்கே இப்படி வருதுன்னா கிளீனே பண்ணாம வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல எவ்வளோ இருக்கும், வராதோ தெரியல. கரெக்டா உண்மையா நாங்க மெஷர்மெண்ட்லாம் இல்லை, இதுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சு தேடணும். அதே மாதிரி கரெக்டா கிடைச்சது. ஆனா கடையில சொல்லிட்டு வந்தோம், சப்போஸ் இங்கதான் இது வீட்டுக்கிட்ட இருக்கிற பாத்திர கடையில தான் வாங்கினேன். சப்போஸ் நாங்க அந்த கபோர்டுக்குள்ள போகலன்னா கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம் சொன்னாக்கா, பிரிக்காம கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு.
நானும் இந்த டப்பாவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா தூக்கி போடவே மனசு இல்லாம காஃபி கூட அந்த டப்பா காஃபி தூள் ஆமா ஏவிடி. அதனால இதையும் தூக்கி போட மாட்டேன், இதையும் யாருக்காவது கொடுப்பேன். இப்ப ஈஸி. காஃபி, டீ, சுகர் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். மளிகை சாமான்லாம் அங்கே வச்சுருக்கேன். இதுல ஹாட் பேக்லாம் வச்சுருக்கேன். இன்னும் ஏன் ஒன்று சிலதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். இப்போ உப்பு, சமையல் எண்ணெய் மட்டும்தான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். இப்போதைக்கு க்ளீன் பண்ணி இப்படி வச்சுட்டேன். இந்த வெங்காய கூட வந்து அந்த இடத்துல இருந்தது. சரி, இந்த இடம் நான் ரொம்ப யூஸ் பண்ணுறதே இல்லை. அங்கேயாவது அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு வாட்டி க்ளீன் பண்ணும்போது இதை அழுத்தி இழுத்தி க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. சரி, அதனால வெங்காய கூட இதெல்லாம் இங்கே வச்சுட்டேன். தண்ணி இது வந்து எனக்கு சில்லு தண்ணி, இவங்களுக்கு சுடு தண்ணி. தட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் டப்பா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்குங்க. ஓட்டை போட்டு இப்படி அடுக்கி வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எல்லாம் எடுக்க வசதியாக இருக்கும். தண்ணி தேங்காது. கரண்ட் எல்லாம் போட்டாச்சு, குழவி எல்லாமே இடம் மாற்றிருக்கேன். பார்ப்போம் இப்படியே போதா, இது பிடிக்கல, செட் ஆகலைன்னு அவனும் திறக்க முடியலன்னு இங்கேருந்து என்ன இருக்குமா இங்கே ஏர் ஃப்ரையர். இங்கேருந்து ஏர் ஃப்ரையர்லாம் வந்து இடம் மாறிடுச்சு. இங்கே வந்துருச்சு, செய்யும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஏர் ஃப்ரையரு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, சாண்ட்விச் மேக்கரு, இது என்னதுமா? ஹேண்ட் பீட்டர். ஐஸ்கிரீம் செய்யறதா, கேக்குக்கு மாவு அடிக்கிறதா, மற்ற பாத்திரம்லாம் இங்கே வச்சுட்டேன் நான். இங்க இருந்து அங்க போகும், அங்க இருந்து இங்க வரும், மாத்திக்கிட்டே இருக்கணும். பர்ஃபார்மன்ஸுக்காகவே மாத்திட்டு இருக்கிறது அது. ஆனா என்ன ஏமாத்துறோம், நீ என்ன மாத்தினாலும் எல்லா இடத்துலயும் நான் வருவேன். அவ்வளவுதான்ப்பா. இன்னும் பாத்திரம் எல்லாம் ஓரளவுக்கு காட்டுமா, தேய்ச்சிட்டேன். இது மட்டும் தான் தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இதுல வேற என்ன போடலாம், மசாலாலாம் போடலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.